ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் போட்டிருக்க கடல் கன்னி ஷோக்கு தான். அதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலான்ட்டு உள்ளே கிளம்பியாச்சு. அது என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி நார்மலாக தான் இருக்குது. சரி உள்ளே என்னென்ன தாண்டா வச்சுருக்காங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா அதிசயங்க, ஏங்க அதிசயங்க அப்படி பார்த்தீங்கன்னா சும்மா அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. எல்லா மீனும் வச்சுருக்காங்க, ஆனால் அது பேர் தான் நமக்கு தெரில. அழகாக ஸ்டிக்கரில் எழுதி இந்தந்த மீனுன்னு எழுதி விட்டிருந்தா கூட ஏதாச்சும் நமக்கு இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி இருந்திருக்கும். ஆனால் எல்லா டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்க ஒரே மீன் நம்ம டேங்க் கிளீனர். பார்த்தீங்கன்னா எல்லா மீனையும் அழகாக வச்சுருக்காங்க. அப்படி ஒன்று ஒன்று பார்க்குறப்போ அது பேர் தெரியாட்டி நல்லாயிருக்கு. இதுக்குள்ளே போனோம்னா அப்படியே நமக்கு மேலே டாப்பில் ஃபுல்லாக எல்லா ஃபிஷ்ஷும் அப்படி அலிகேட்டர்லேருந்து எல்லாம் இருக்குங்க. அலிகேட்டர்லாம் நான் இன்ஸ்டாகிராமில் அந்த ஒருத்தர் வீடியோ போட்டு தான் நான் அந்த பேரே தெரிஞ்சுக்கிட்டேன். அது பேர் அலிகேட்டர்ன்ட்டு. அது பார்த்தீங்களா, இந்த லைட் வெளிச்சத்தில் இந்த மீன்லாம் பார்க்குறப்ப பாருங்களேன், பரவாயில்லைங்க. லோ பட்ஜெட்டில் நம்ம அக்வாரியம்குள்ளே வந்த மாதிரியே இருக்குது. ஃபுல்லாக டாப் டெக்கராக வச்சுருக்காங்க. சரி, இது மட்டும்தான் இந்த இடம் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா அப்படி நவுறு அந்தந்த மீனுக்கு தகுந்த மாதிரி லைட் செட்டப் போட்டு அந்த மேலே பார்க்குறப்போ ஒய்யோ ஏங்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. உண்மையாக திருவாரூரில் இருக்கிறவங்க நீங்கள் ஃப்ரீ டயத்தில் சும்மா ஒரு 1 ஹவர் போய் ஜஸ்ட்டு விசிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. அந்த மீனெல்லாம் பாருங்களேன், அது பிளானாக கூட இந்த எலக்ட்ரிக்கில் அந்த சுற்றுற மாதிரி வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி தான் நினச்சேன். ஆனால் எல்லாமே மூவ் ஆகுதுங்க. ஒரிஜினல் ஃபிஷ் தாங்க வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா சுற்றி வரி 3 லைனாக அப்படி வெளில போய்ட்டு உள்ளே போய்ட்டு வெளில போய்ட்டு உள்ளே போய்ட்டு அந்த மாதிரி வர மாதிரி வச்சுருக்காங்க. சரிடா, மீன் தான் வச்சுருக்காங்க. கடல் கண்ணின்னாங்களே, ஒரு தொட்டிலையும் கடல் கண்ணியை காணுமேன்ட்டு இந்த மீனையே அப்படியே பார்த்துக்கிட்டே போனோங்க. அங்கே பாருங்கள், அப்படியே அழகாக செட்டப் போட்டிருக்காங்க. கிளாஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தொட்டு பார்த்தேன் நானும் கையை வச்சு பார்க்குறேன். அந்த மீனெல்லாம் லுக் பண்ணுது. நான் கூட உடனே ஆஹா நம்மளும் அக்வாமேனாக மாறிட்டோம்டா அப்படின்லாம் நினச்சி பார்த்தேன். ஆனால் ஒன்றும் இல்லைங்க, காமனாக இருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே மீன் டேங்க் கிளீனர். இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. சரி, நம்ம வந்ததே கடல் கண்ணியை பார்க்க, எங்கடா அது அப்படின்னா இதோ வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. நமக்கு முன்னாடி கூட்டம் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. 2 தொட்டியில் 2 பேர் அழகாக போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபோட்டோவுக்கு. அப்பப்போ மட்டும் என்ன மூச்சு விடுறதுக்கு மேலே போய்ட்டு வந்தாங்க. நம்மளாலாம் 2 நிமிஷமே தண்ணியில் மூச்சு தம் கட்டிகிட்டு இருக்க முடியலப்பா. இவங்களாம் எப்படி தான் இருக்கிறாங்கன்னே தெரியல. அப்படியே ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு, சரி எங்கே இந்த பிள்ளைய காணுன்னா மேலே மூச்சு விட போயிடுச்சு. இந்த பிள்ளைங்க நல்லா ஃபோட்டோவுக்கு நல்லா போஸ் கொடுக்குறாங்க. சரிடா, கடல் கண்ணியை ஒரு தடவையாக பார்த்தாச்சுடா, நம்ம ஊர்லேயே பார்த்தாச்சுடா. சரிடா, கடல் கண்ணியை பார்த்த சந்தோஷத்தில் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்து சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா ஆகா கடத்தராக இருந்துச்சு. கடத்தரை பார்த்துட்டு சரி நம்ம ஏதாச்சும் வந்ததுக்கு விளாட்லான்னு பார்த்துட்டு பலூனை சுட்டுட்டு அடுத்த கேம் பக்கத்துலேயே பார்த்தோம்னா டம்ளர் அடிக்கிருந்துச்சு. அடித்தா எதுலேயுமே ஜெயிக்கலை, இருந்தாலும் விளாண்டா சந்தோஷத்துக்காக. அதுக்கப்புறம் பார்த்தா அப்பள கடை எல்லாம் இருந்துச்சு. போயிட்டு ஒரு பாவு பஜ்ஜி 2 மசால் பொரி ஒரு அப்பளம் வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு பையன் ஏதாவது விளையாட விளாண்டு காரை ஓட்ட விட்டுட்டு அப்படியே சரி வேறு என்ன இருக்கலாம் ரைடு போகலான்னு பார்த்தா ராட்டினத்துலேருந்து எல்லாம் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எதுலையாச்சும் போகலான்னு பார்த்தா ஆஹா கோஸ்ட் ஹவுஸ் இருந்துச்சு. அப்படியே பிள்ளையை இந்த ட்ரெயினில் உட்கார வச்சுட்டு அப்படியே நாங்கள் அந்த கோஸ்ட் ஹவுஸ் போயிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக ஏதாச்சும் ஒரு ரைடில் போகலான்ட்டு ரைடில் ஏறி உட்காந்தா 2 பேர் தான். ஒரு தடவை ரைடை முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. தேங்க்யூ.